பாண்டியன் ஸ்டோர் சீரியல். அதுக்கு அடுத்ததா அழகே அழகு சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கோமதி எல்லாருமே வந்து நம்ப மதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுடைய அத்தை இருந்துட்டு, இப்படி ஊர்ல இருந்து ஆட்கள் வராங்க. அவங்களுக்கு சமைச்சு போடணும், விதவிதமா இருக்கணும் அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. அங்க நெறையவே சமைச்சு வச்சிருக்காங்க. கோமதி இருந்துட்டு, "இது எல்லாமே எங்களுக்காகவா பண்ணீங்க? இது எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கீங்க. இது எல்லாத்தையும் மலர் மட்டும் தான் செஞ்சிருக்கா." அப்படின்ற மாரி மலரோட அத்தை வந்து சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே, "நீ மட்டுமாம்மா சமைச்ச? உனக்கு இதில எவ்வளோ கஷ்டம் இருக்கும்?" "இல்லம்மா, இதில என்ன கஷ்டம் இருக்க போது? இதில எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து சொல்லிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. உடனே அவங்களுடைய அத்தை இருந்துட்டு ஒரு டீய மட்டும் போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அ துணியெல்லாம் கொஞ்சம் அழுக்காவே இருக்குமா, அது எல்லாத்தையும் அடிச்சு போட்டுரு அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "என்னங்க நீங்க இவ்வளோ வேலை இவங்க ஒருத்தவங்களுக்கே வைக்கிறீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில அவ்வளோ சமைச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்ல, கண்ணாடி எடு, தண்ணி மொண்டு குடு, டிவிய போடு, ரிமோட்ட போடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலையை இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கலாம் சும்மா தானே இருக்கீங்க. நீங்களே செஞ்சுக்கலாம்ல." அப்படின்ற மாரி கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா தங்கராஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. "இவர் தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை." அப்படின்ற மாரி சொல்லி அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "இவர பார்த்தா டெரரா இருக்கான்னு சொன்னீங்க. எவ்வளோ காமெடி பீஸா இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசின உடனே மதி எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.